எஸ் உட்ஸ் ரியாக்ஷனை பொறுத்தவரைக்கும் என்ன சொன்னேன், நியூ கார்பன் கார்பன் பாண்டு ஃபார்ம் பண்ணக்கூடிய ரியாக்ஷன். அதுலேயும் குறிப்பா sp3 கார்பன் வந்து பாண்டு ஃபார்ம் பண்ணும். ஸ்டார்டிங் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வந்து ரியாக்டன்ட் வந்து அல்கைல் ஹாலைடு. ஓகேவா, 2 ஈக்குவலண்ட் எடுத்துக்கோங்க. அது கொடுக்கறனாலும் பரவாயில்ல. இந்த கண்டிஷனை பார்த்த உடனே நம்ம வந்து உட்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். என்ன கண்டிஷன் சார்? இந்த வந்துருச்சு பாரு, 2 ஈக்குவலன்ஸ் ஆஃப் Na, அதாவது ரா சோடியம் மெட்டல். அடுத்து பாத்தீங்கன்னா இவக்குள்ள ட்ரை ஈத்தர் எடுத்துக்குவீங்க. ட்ரை ஈத்தர் எடுத்துக்குவீங்க. இப்போ ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். சிம்பிளான விஷயம். ஆக்சுவலி இந்த ரியாக்ஷனுக்குள்ள எப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட. ஒரு ரேடிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்கும். இது ஒரு பெரிய ரியாக்ஷன் மெக்கானிசம் கொண்டு போனீங்கன்னா அவ்வளோலாம் நமக்கு தேவையில்லை. சிம்பிளான விஷயம். இங்க பாருங்க, ஆர் சிஎல் ஆர் இப்படி கட் பண்ணி தூக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அவ்வளோதான். இது ரெண்டையும் தூக்கிட வேண்டியதான். அப்படி வெளியில பிடிச்சி அப்படியே மேலே தூக்கிட வேண்டியதான். வேற ஒன்றும் கிடையாது. சரியா? ஸோ இது ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன். என்ன அப்படின்னா, இந்த ஆர் ஆர் மட்டும் நம்ம ஜாயின் பண்ணா போதும். அப்ப கவனி, ஆர் ஆர் அவ்வளவுதான். அப்போ ஒரு உட்ஸ் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நியூ கார்பன் கார்பன் பாண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய ரியாக்ஷன் பிளஸ் sp3 கார்பன் தான். ரெண்டுமே sp3 கார்பன் தான். அடுத்து கீழே வந்தீங்கன்னா அல்கைல் ஹாலைட். நம்ம வந்து 2 அல்கைல் ஹாலைட் எடுத்திருப்போம். கண்டிஷன் 2Na ட்ரை ஈத்தர், அதுவும் ரா மெட்டல். ஜஸ்ட் அல்கைல் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். சிம்பிளான விஷயம். இப்ப பாருங்களேன், இப்ப இப்படி ஒரு ரியாக்ஷன் பொறுமையாக கவனிங்க. CH3Cl ஒரே ஒரு மாலிகுல் தான் கொடுத்துருக்கேன், 2Na ஈத்தர். இப்ப டக்குன்னு யாராவது கெஸ் பண்ண முடியுமா இது என்ன ரியாக்ஷன்? நேம் என்ன கொடுக்கலாம்? ரியாக்ஷன். உட்ஸ் ரியாக்ஷன். ப்ரொனவுன்சியேஷன் மாறும், பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ இந்த மாலிகுல் 2 டைம்ஸ் நமக்கு இருக்கணும். என்ன ஆகும்? CH3 பாண்ட் ஃபார்ம் பண்ணும். சிம்பிளான விஷயம். CH3 பாண்ட் வித் CH3. இப்போ இதே மாலிகுல்ல இந்த இடத்துல Mg ஈத்தர் போட்டா கிரிக்னார்ட் ரியேஜன் ஃபார்மேஷன். அப்போ நமக்கு CH3 MgCl. இது டிஃபரெண்ட் பாரு. அந்த இடத்துல சோடியம் ஈத்தர் உட்ஸ் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகிறான் அல்கைல் ஹாலைடு. இந்த இடத்துல மெக்னீசியம் ஈத்தர் கிரிக்னார்ட் ரியேஜன் ஃபார்மேஷன் நடக்கிறான். வேற ஒன்றும் கிடையாது. சரியா? ஒரு குட்டி உண்டு ஐடியாக்கள் இதற்குள்ள ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ மைண்டுக்குள்ள. இப்போ வேற சில ரியாக்ஷன் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கொஸ்டின், நம்மளால உட்ஸ் ரியாக்ஷன்ல மீத்தேன் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா முடியாதா? இஸ் இட் பாசிபிள் டு ப்ரிப்பேர் மீத்தேன் இன் உட்ஸ் ரியாக்ஷன்? நோ சார். ஏப்பா, என்ன ரீசன்? சார் உட்ஸ் ரியாக்ஷன் கார்பன் கார்பன் பாண்டிங். சிம்பிளான விஷயம். ஆனா கிரிக்னார் ரியேஜென்ட்டை யூஸ் பண்ணி we can prepare மீத்தேன். ஆனா உட்ஸ் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளால மீத்தேனை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அப்போ உனக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துரும், விச் ஆர் த ஃபாலோயிங் ரியேஜென்ட் ஆர் ரியாக்ஷன் இதை யூஸ் பண்ணி நம்மளால மீத்தேன் ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டா உட்ஸ் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நியூ கார்பன் கார்பன் பாண்ட் ஃபார்ம் பண்ற எந்த ரியாக்ஷன் அவ்வளவு சீக்கிரமா மீத்தேனை ப்ரிப்பேர் பண்ண விட மாட்டான், பண்ணவும் முடியாது. சரியா? இப்ப அடுத்து போவோமா? இதுலயே வேற ஒரு ரியாக்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்ப கவனி, இப்படி ஒரு மாலிகுல் இருக்கா. எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுங்க, நோட்ஸ் எடுத்துக்கோ. அப்பப்போ வேணா கேளு, ப்ரீவியஸ் பேஜ் நான் போறேன், நோட்ஸ் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இப்படி ஒரு மாலிகுல் இருக்கு, CH3 CH2 Cl twice the time, Na 2Na ஈத்தர் ட்ரை ஈத்தர். ஓகே, இப்போ என்ன ப்ராடக்ட் டப்புன்னு தட்டு பார்ப்போம். அதாவது நமக்கு ஒரு பியூட்டேன் கிடைச்சிருக்கும். சிம்பிள் பியூட்டேன் கிடைச்சிருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ அதுவே வந்து பாத்தீங்கன்னா, நான் இப்படி ஒரு மாலிகுல் எடுக்கிறேன். இதுதான் எக்ஸப்ஷனல். இதுல மோஸ்ட்லி இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணணும். எந்த மாதிரி இது வர ஓகே. இப்ப கவனிங்க, இந்த இடத்துல என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகலாம்? என்ன ப்ராடக்ட்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும் நம்மளால? கெஸ் பண்ணு. ஒரு ப்ரோப்பேன் வரலாமா? ஒரு ப்ரோப்பேன், எனிஒன்? எஸ் ஒரு சார், ப்ரோப்பேன். ப்ரோபேன். சரி, கவனி, ஒரு லாஜிக் சொல்றேன். CH3 CH2 CH3, அதாவது AB. ஸோ நீ ப்ரோப்பேன் எப்படி சொன்ன அப்படின்னா, A react with B, we got a propane. ஏன் A வந்து A கூட ரியாக்ட் பண்ணக்கூடாது? ஏன் B வந்து B கூட ரியாக்ட் பண்ண? சிம்பிள்.
ஏன்னா இந்த மாலிகுல் வந்து ஒரு 1000 இருக்கு, இது ஒரு 1000 இருக்கு, ஒரு பீக்கர்ல போடுறேன். அப்ப இந்த மாலிகுல் ஒரு 1000 மாலிகுல், இது ஒரு 1000 2000. அப்ப இவன் கூட பாதி ரியாக்ட் பண்ணலாம். இதே மாதிரி இவன் கூட சில பேர் ரியாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இவன் கூட இவன மாதிரி இருக்கவர் ரியாக்ட் பண்ணலாம். ஸோ அல்டிமேட்லி என்ன அப்படின்னா 3 டிஃபரெண்ட் ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஒன் பி கூட ரியாக்ட் பண்ணும்போது CH3 ஒரு ஈத்தேன் கிடைச்சிருச்சு. அதுவே பாத்தீங்கன்னா ஏ கூட ரியாக்ட் பண்ணும் பொழுது CH3 CH2 CH3. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா முக்காவாசி இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாலிகுல்ஸை நம்ம ஒன்னோட ஒன்று சேர விட மாட்டோம். ஏன் அப்படின்னா அது லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் கொடுக்கும். இப்போ எனக்கு வாண்ட் வந்து திஸ் ஒன் தான் அப்படின்னா அதுக்கு ஏத்தாப்புல மட்டும்தான் ஸ்டார்டிங் மெட்டீரியலை யூஸ் பண்ணிக்கணும். சரியா? இது ஒரு பாயிண்ட். இதை வேற எப்படி பார்ப்போம் அப்படின்னா மோஸ்ட்லி ஆட் நம்பர் கார்பன் இருக்க மாலிகுல்ஸை வி கான் ப்ரிப்பேர் த்ரூ திஸ் மெத்தட். நல்லா கெஸ் பண்ணி பாறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆட் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கிற ஏதோ ஒரு மாலிகுல் சொல்லு. டக்குன்னு யாராவது சொல்லி பார்ப்போம். ஆட் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்க ஏதாவது ஒரு மாலிகுல் சொல்லு. யாராவது சீக்கிரம். ஆட் நம்பர் ஆஃப் கார்பன். எனிவன்? சீக்கிரம். ஆட் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கிற எனி ஒரு மாலிகுல். பென்டேன் சொல்லலாமா? பென்டேன் எடுத்துக்கலாமா? ஆமாவது சொல்லலாம்ல. பென்டேன், ஹெப்டேன். தட்டுறான் பாரு. சாதாரண அலாங்கிறேன் அவனை. ஓகே, இப்போ என்ன பண்றேன், இது தம்பி சொன்ன மாதிரி நான் பென்டேன் எடுத்துக்கிறேன்டா. ஒரு பென்டேன் இருக்கு, சேம் கண்டிஷன். இந்த பென்டேனுக்கு ஸ்டார்டிங் மெட்டீரியல் என்னவா இருக்கும் சொல்லு. CH3Cl பிளஸ். ஏன்னா இன்னொன்று இருக்கணும், மொத்தம் 5 கார்பன் வேணும். அப்ப இன்னொன்று என்ன? பியூட்டேன். இப்ப நல்லா கவனிங்க, அந்த பிரச்சனை வந்துருச்சு. எப்படின்னா இவனமா இருக்க மாலிகுல் இவன் கூட ரியாக்ட் பண்ணுவான், இவனமா இருக்க இவனு கூட ரியாக்ட் பண்ணுவான், பிளஸ் 2 பேரும் சேர்ந்து ரியாக்ட் பண்ணுவான். அப்போ பென்டேன் மட்டும் கிடைச்சிருக்காது, ஒரு ஈத்தேன் கிடைச்சிருக்கும். அடுத்து ஒரு இதுல 4 4 8 1 2 3 4 5 6 7 8 இத்தனை ப்ராடக்ட் கிடைச்சிருக்கும்டா டேய். இது 1 A B C 3 ப்ராடக்ட். அப்போ நோட் பண்ணி வச்சுக்கோ, ஆட் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கிற ப்ராடக்ட்ஸை வி ஹாவ் டு அவாய்ட். ஏன் அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டடா பை ப்ராடக்ட் கிடைச்சிடும். அதான் அந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும், வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி ஒரு ப்ராடக்ட்? ஐயூபேக் நேம் யாராவது ட்ரை பண்றீங்களா? கமான், ஐயூபேக் நேம் என்ன ப்ராடக்ட் கொடுக்கலாம்? சிம்பிள். எது நம்ம கட் ஆகும்? Cl வெளியே போயிடும், 2 மாலிகுல் Cl வெளியே போயிடும். நடுவுல உங்களுக்கு நியூ பாண்ட் ஃபார்ம் ஆகும் இல்லையா? 2 கார்பனுக்கு நடுவுல ஒரு நியூ பாண்ட். அப்போ பேரண்ட் லிங்க் நம்ம கண்டுபிடிக்கணும், நம்பரிங் கொடுக்கணும். நம்பர் 1 2 3 4 எப்படின்னா கொடுத்துக்கலாம். அப்போ நமக்கு என்னன்னா செகண்ட் பொசிஷன்ல 2 மெத்தில் இருக்கு, தேர்ட் பொசிஷன்லயும் 2 மெத்தில் இருக்கு. ஸோ என்ன சொல்லலாம்? 2, 3, 3 எத்தனை மெத்தில்? டெட்ரா மித்தைல் 1 2 3 4 பியூட்டேன் அம்படுது. ஸோ இந்த உட்ஸ் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கண்டிஷன் மட்டும்தான்டா. என்ன அப்படின்னா கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் அல்கைல் ஹாலைடு எடுத்துக்கும். ஏன் அரையில் எடுக்கக்கூடாதுன்னா அது வேற ஒரு ரியாக்ஷனா மாறிடும். ஏன்னா இதுல வந்து உட்ஸ் ரியாக்ஷன், ஃபிட்டிக் ரியாக்ஷன், உட்ஸ்ஃபிட்டிக் ரியாக்ஷன் டிஃப்ரெண்ட் டைப்பா இருக்கு. ஸோ உட்ஸ் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா sp3 கார்பனை மட்டும்தான் பார்க்கணும், அல்கைல் மட்டும்தான் பார்க்கணும் கண்டிஷன். அதே மாதிரி மீத்தேனை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஏன்னா நியூ கார்பன் பாண்ட் ஃபார்ம் பண்றதால நியூ மீத்தேனை ஃபாலோ பண்ண முடியாது, ஃபார்ம் பண்ண முடியாது. அடுத்த விஷயம் கவனிச்சு அப்படின்னா ஆட் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண சூட்டபிளான மெத்தட் இது கிடையாது. அப்படி ட்ரை பண்ண அப்படின்னா தேவையில்லாத பை ப்ராடக்டை ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும்.